வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். கைதட்டுங்க சாமா. இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வசனம் இதை நம்ம பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல சொன்னார். நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். சொல்லுங்க, நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் தான் புதிதாக்குவா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சகலத்தையும் புதிதாக்குவார். உன் கண்ணை புதுசாக மாற்றுவார், வாயை புதுசாக மாற்றுவார். அல்லேலூயா. உன்னுடைய ரத்தத்தையும் புதுசாக மாற்றிடுவார். எவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. நேற்றுக்கு சாட்சி கேட்டேன். ரத்தமெல்லாம் உறைஞ்சி போன ஒரு சிஸ்டருக்கு ஆண்டவர் பாருங்க ரத்தத்தை புது ரத்தமாக மாற்றிருக்கிறார். அவங்க அவ்வளோதான். இந்த அவங்க 23 வருஷம் நர்ஸாக வேலை செய்கிறாங்க ஆஸ்பத்திரியில். அவங்க ரத்தம் உறைஞ்சி போச்சு. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து பிழைக்க சார்ஜே இல்லை, அந்த உறைஞ்ச ரத்தத்தை கரைய வைக்க மருந்து இல்லை. ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சிருக்காரு பாருங்க, அற்புதமாக அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்க ஆச்சரியமான முறையில் குணமாக்கி அவங்க அதை சாட்சி சொன்னாங்க டிவியில். கைத்தட்டுங்க உச்சாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எவ்வளோ அருமையாக புது ரத்தத்தை கொடுக்குறார், புது கண்ணை கொடுக்குறார், புது காலை கொடுக்குறார், எல்லாத்தையும் புதுசாக்குவார். சொல்லுங்கள், சகலத்தையும் புதுதாக்குவார். அப்போ இந்த புது வருஷத்தில் வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் சகலத்தை புதுசாக்குவார். அதில் முதலாவது ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். மனம் புதிதாகிறது. ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுடைய மனசு மாறணும். அல்லேலூயா. ஆமாம், மனசு மாறணும். புதிய மனசை ஏசப்பா தரணும். நம்ம வாழ்க்கையில் இந்த மனசுக்கு மோசமானது பாருங்க. இஃப் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே. மனம் போல மாங்கல்யங்கிறாங்க. மனம் போல வாழ்க்கை அமையும். அல்ல சொல்லுங்க, நல்லா கவனிங்க. உங்கள் மனசு நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இஃப் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே. அதான் பழமொழி. மனம் இருந்தால் மாக்கம் உண்டு. மனம் எப்படியோ அதோட மனம் போல மாங்கல்யம். மனம் நல்ல மனசாக இருக்கணும். நல்ல மனசு எப்படி வரும்? ஆண்டவர் தான் மனசை மாற்றுவார். உங்கள் மனம் புதிதாகிறதுனால. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மறுரூபமாகிறதுனால புதிய ஆண்டவர் உங்களுக்கு ரூபத்தையே மாற்றுவார், யோசனையை மாற்றுவார். அப்போ உங்கள் மனசை புதுசாக மாற்றுவார். நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, பழைய மனசு வேண்டாம் ஆண்டவரே, புதிய மனசை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது பழைய மனசு அது வைராக்கியம், கோபம், வஞ்சகம், பொறாமை, பெருமையான மனசாக இருக்கும். அந்த மனசை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு குழந்தை மாதிரி மனசு. சொல்லுங்கள், குழந்தை மாதிரி மனசு வாங்க. திவரால பொண்ணு கேட்ட அந்த வாலிய தம்பிகிட்ட பேசினேன். பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி மனசு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்காங்க. அந்த அமெரிக்காவில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறார். ஏன்னா அந்த பையன் இவ்வளோ ஒரு ஆளாகிறான், உயரமாகிறாப்புல. இந்த மனசை பார்த்தா குழந்தை மாதிரி மனசு. ரொம்ப எனக்கு ஆச்சரியம். ஒரு கபடு இல்லை, ஒரு சூது இல்லை, ஒரு வஞ்சகம் இல்லை, ஒரு பெருமை இல்லை, ஒரு மேட்டிமை இல்லை. எப்படி அந்த பையன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வளர்ந்துருக்குறோம், நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம பெரிய ஆளாக இருக்கிறோம், பெரிய வேலையில் இருக்கிறோம். அது நினைக்கவே கூடாது. அது நினச்சா அது பழைய மனசு. ஆண்டவர் புது மனசை கொடுப்பார். இன்னோசன்ட். அல்லேலூயா. குழந்தை மனசு. சொல்லுங்கள். ஆனால் ஆண்டவர் அந்த மனசை மாற்றுறாரு. மனசை புதுசாக மாற்று. நம்ம ஆளுகிட்ட இருக்கிற நரி கூட பரவாயில்ல, நரியை விட தோற்றுறோம் நம்ம மனசு. கண்ணி பல்லம் அப்படி நரி தந்துடும். ஐயோ கடவுளை, இப்படி பார்ப்பான், அப்படி பேசுவான், என்னத்தை சொல்ல. நம்ம ரொம்ப கஷ்டம். நம்ம மனசு மாறணும். நல்ல சொல்லுங்களாரும், நம்ம மனசு மாறணும். குழந்தை மனசாக மாறணும். அல்ல இல்லையா? அம்மா அப்பா சொல்லணும், இல்லை இப்படி தான் வாழ போகிற, பொல்லாத உலகம், இப்படி வெள்ளை வெள்ளமாக்குறியடா, எல்லார்ட்டையும் மனம் திறந்து பேசுகிறிய, எல்லார்ட்டையும் நம்புறிய, எல்லாரையும் நேசிக்கிறிய அப்படின்னு உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா? எங்கள் அம்மா நீ சொல்லுவாங்க, நீ எல்லாம் இந்த பொழுது எப்படியோ வாழ போகிற, எல்லார்ட்டையும் ஓப்பனாக பேசுகிற, எல்லாரையும் நம்பிடுற, எல்லாம் சிரிச்சா நம்பிடுற, அப்படி இப்படி பயங்கர திட்டுவாங்க. நீ எனக்கு தெரியும் மனசில் கபடு இல்லைன்னு. கபடாக இருக்கணும்டா. என் தாய் அம்மா திட்டினா கூட கடுகளை கூட கபடு வரல.
நல்லா இல்லை சொல்லுங்க. இன்னைக்கு வரல, அந்த கபடும் வரவே மாட்டேங்குது, சூது வர மாட்டேங்குது, வஞ்சகம் வர மாட்டேங்குது. நல்ல கவனிங்க, இது இருதயத்தை புதுசாக மாற்றுறாரு ஆண்டவர், மனசை புதுசாக மாற்றுறாரு ஆண்டவர். எதனை விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதமே. மனம் போல் மாங்கலி, தெரிசுவே. நீ மனசு சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும். அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க. ஆண்டவர் இந்த வருஷம் உங்கள் மனசை பார்த்துவார். ரெண்டாவது சங்கீதம் 51:10 வாசிங்க. சங்கீதம் 51:10 சீக்கிரம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். நிலவரமான ஆவி, புதிய ஆவியை தருவார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. புதிய ஆவி. எபேசியர் 4:23 வாசிங்க. எபேசியன்ஸ் 4:23. எபேசியர் 4:23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி. சொல்லுங்க புதிய ஆவி. சொல்லுங்க புதிய ஆவி. ஆவில பெருமை வருது, ஸ்பிரிச்சுவல் ப்ரைட். ஆவி இடர்லட்டதாக இருக்கணும், ஆவில பெருமை இருக்கக்கூடாது. அல்ல சொல்லுங்க எளிமையான ஆவி. பைபிளில் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? ஆவில எளிமையுள்ளவர்கள் அவர்கள் பரலோகராஜ்யம் அவருடையது. எனக்கு முத அந்த வாக்குத்தத்தம் வந்தோன்னா நினச்சேன், போச்சு இந்த வருஷம் பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம். அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர் நீங்கள் ஆவியில் எளிமையாக இருக்கீங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க, பெருமையே இல்லை அப்படின்னு ஊழியக்காரங்க சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு சந்தோஷமாயிருச்சு. நீங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தம் வந்துக்குதா எப்பாச்சும்? அல்லேலூயா. ஆவி, புதிய ஆவி. சொல்லுங்க. பழைய ஆவி வேண்டாம், பழைய ஆவி வேண்டாம், புதிய ஆவி. இந்த வருஷம் உங்களுக்கு புதிய ஆவி ஏசப்பா தரப்போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு புதிய ஆவியாக தருவார். அப்போதான் புதிய ஆவி. நம்ம மனுஷ ஆவி பழைய ஆவி, உனக்கு பரிசுத்த ஆவியான தருவார். விசுவாசிக்கிறீங்களா? சரி, ரெண்டாவது 3வது வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16 சீக்கிரம் வாசிங்க. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிய மனிதன். ஆண்டவர் சொன்னார் புதிய மனசு, புதிய ஆவி. 3வது புது மனுஷன். அல்லேலூயா. வருஷம் உங்களை பார்த்து ஆரம்பத்தில் நீங்கள் குடிகாரனாக இருந்தீங்க, இப்படி புது ஆளாக மாற்றிட்டீங்க. நீங்கள் பழைய ஆளே இல்லை, உங்கள் நட உட எல்லாம் மாறிடுச்சு, நீங்கள் புது ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லே சொல்லுங்க எல்லாரும். டோட்டலி சேஞ்ச், டாப் டு பாட்டம். நியூ கிரியேஷன், நியூ ஆக்டிவிட்டீஸ், நியூ அப்ரோச். நட உட பாவனை எல்லாமே புதுசாக மாறிடுச்சு. உங்கள் நடையை பார்க்குறவங்க, உங்கள் உடையை பார்க்குறவங்க எல்லாமே பார்த்தா முத மாதிரி இந்த ஆள் இல்லை, இந்த ஆள் புது ஆள். இதே சிஸ்டம் மாதிரி சொல்லியிருக்காங்க. பாச என் கணவரை பார்த்தா புது ஆளாகிறாரு. அல்ல சொல்லுங்க. புதுசாக புது பொருளை கடையில் வாங்கிட்டு வந்துக்கிறோம். கர்த்தர் புதிய மனுஷனாக மாற்றிடுவார். சர்ச்சுக்குள்ள வரும்போது பழைய ஆளாக வரணும், சர்ச்சை விட்டு போகும்போது புதிய ஆளாக போகணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். புதிய ஆள், புதிய சிரிப்பு, புதிய பார்வை. அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இன்றைக்கி எங்கள் கணவனுக்கு, எங்கள் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் புது ஆளாக காணப்படணும். ஆண்டவரே என்னை பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பார்த்தான்னா சந்தோஷப்படணும், நீங்கள் பழைய ஆள் இல்லை, நீங்கள் புது ஆளாக்குறீங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆமாம், இவன்கிட்ட போய் யாரா பேசுவா, இவன்கிட்ட போய் யார் பழகுவா அப்படின்ட்டு சொன்னவங்கெல்லாம் உன்னை பார்த்தா சந்தோஷப்படணும், புது ஆளாக மாற்றணும், புது ஆள்னு சொல்லணும். அந்த வருஷம் அப்படி ஏசப்பா செய்வார் உங்களுக்கு. கொலைசீர் 3:10, 2 கொரிந்தியர் 5:17 இதெல்லாம் வீட்டில் வாசிங்க. அடுத்து 4வது புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. புலம்பல் 3:22-23. புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். காலைதோறும் புதிய கிருபை. சொல்லுங்க. அதான் பாட்டு பாட போகுது. கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. பாடுங்க எல்லாரும். புது கிருபை. பாடவே தெரியல. இருங்க மியூசிக் போட வேண்டாம், மியூசிக் போட வேண்டாம். பாடுங்க. ரெடி 1 2 3 4.
என்னம்மா பாடுறீங்க? இரு காய்கறி வெயிட் பண்ணுங்க. இல்லை பழைய பாட்டு காலையில் அதை பாடணும். காலையில் நீங்கள் குடும்ப ஜெபத்தில் தனி ஜெபத்தில் இந்த பாட்டு பாடாமல் நீ ஜெபம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. எனக்கு ஜெபிக்க கிருபதாக, பாட கிருபதாக. அல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன், இந்த பொல்லாத ஜனங்கிட்ட எப்படி நான் பேச போகிறேன், பழக போகிறேன், இன்றைக்கி செய்ய போகிற வேலை என்னென்ன வேலை கொடுக்க போகிறானோ அது எப்படி செய்கிறது, அதுக்கு வேண்டிய கிருபை, புது கிருபை தாங்க. நேற்றுக்கு இருந்த கிருபை வேண்டாம், இன்றைக்கி புது கிருபை வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதுதான் புது கிருபை அளித்து பாட்டு பாடும். பாடலாமா? புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. புது கிருபை, நியூ கிரேஸ், நியூ கிரேஸ். வேதத்தில் வாசிக்கிறோம், என் ஜீவனில் உடைய கிருபை நல்லது ஆண்டவரே. கர்த்தாவே, நோவாவுக்கு கிடைச்ச கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. காலையில் சொல்லி ஜெபம். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. உங்களுக்கு எனக்கும் நமக்கும் புது கிருபை வேணும். நேற்று கிடைச்ச கிருபை பத்தாது, இன்னைக்கு புதிய கிருபை. நேற்றுக்குள்ள பிரச்சனை வேறு, நேற்றுக்குள்ள வியாதி வேறு, நேற்றுக்கு இந்த போராட்டம் வேறு, அதுக்கு அந்த கிருபை போதும். ஆனால் இன்னைக்கு புதிய போராட்டம் வருது, இன்னைக்கு புதிய பிரச்சனை வருது. வாலிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வெளியே போயிட்டு உள்ளே வரவே எந்த பாவத்தில் விழுவானோ, எந்த பாவத்தில் விழுவாளவா, இப்படியெல்லாம் ஆடுறான்ல பாடுறான்ல குடிகார பயலுக, என் பிள்ளை எப்படி பரிசுத்தமாக வருமோ, என் பிள்ளை பரிசுத்தமாக வர உடைய கிருபை வேணும் ஆண்டவரே. அல்லே சொல்லுங்க எல்லாரும். நேற்று இருந்த கிருபை போகுது, இன்னைக்கு வேற கிருபை தாங்க, புதிய கிருபை. அதனால தான் புதிய தீர்மானம் எடுக்கிறோம். அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. புது கிருபை கொடுங்க, புது கிருபை. அதான் பையில போட்டுக்கிறேன், கால் சறுக்கும் போதெல்லாம் நம்முடைய கிருபை அல்லவோ தாங்கிறது. நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது நம்முடைய கிருபை அல்லவோ. பேச கிருபை தாங்க, பாட கிருபை தாங்க, சமைக்க கிருபை தாங்க. அல்லேலூயா. இந்த பாஸ் பண்ண கிருபை தாங்க, இந்த வேலை செய்ய ஒவ்வொன்றுக்கும் கிருபை வேணும். நம்முடைய ஞானம் அறிவு புத்தி இருக்கிறது நல்லது தான், ஆனால் அதனால ஒன்றும் சமாளிக்க முடியாது இந்த உலகத்தில். அவர் கிருபை நான் தப்பிச்சிருவோம், அவர் கிருபை நான் ஜெயிச்சிருவோம், அவரோட கிருபை தான். அல்லேலூயா. நீங்கள் புது கிருபை இந்த வருஷம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதே மாதிரி புது பலன். ஏசாயா 40:31 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள், ஓடினாலும் இடைப்படையார்கள். புது பலன் தான் வாசிமா. கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் செட்டைகள் எடுத்து புது பலன். அப்புறம் ஓடுறான் நடக்கிறான், அது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? புது பலன், புது பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். நீங்க நமக்கு என்னடானா பலனே இருக்கு. பிரேயர் வாக்கு ஏன் போல என்ன நடக்க முடியாது பாஸ்தா. அல்லேலூயா. இது நடக்க எத்தனை வயசு? 40 வயசுலேயே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் 79 வயசு எங்களோட ஆர்எஃப்ல வேலை செய்வார். அவர் வருவாருக்கு, நான் கொஞ்சம் சாட்சி சொல்ல கேளுங்க. ஸோ பயங்கரம் நடக்கிறார், பயங்கரமாக. அவர் என்னடா இப்படி நடக்கிறா நான் பார்த்து. அவருக்கு என்ன வயசு? ஒரு 60 வயசுங்கண்ணா. அவர் என்ன கேட்குறாரு, உங்களுக்கு எத்தனை வயசு பாஸ்தா? உங்களுக்கு 80 வயசு இருக்குமாண்ணா? இல்லையா 65 வயசு தான். ஐயோ எனக்கு 79 வயசு பாஸ்தா, 79. வாலிப பையன் மாதிரி இருக்கிறார். அதில் சொல்லுங்க மாட்டேங்கிறார் வாலிப. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவரை பார்த்த உடனே. 79 வயசுல எப்படி நடக்கிறாரு, எப்படி உட்காராரு, எழுந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம். அவர் தான் தெப்பராக்கு இந்த மாப்பிள்ளையை பார்த்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் தான் நாளைக்கு வருவார் பாருங்க, உற்சாகமாக இருப்பார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எங்கூட ஆர்ஃபட்டில் வேலை செஞ்சவர். எப்படி அவருக்கு இந்த பலம் கிடைச்சது? கர்த்தர் புது பலம் கொடுப்பார். அது அல்லேலூயா. ஆமாம், புது பலன். எனக்கு புது பலன். என் ஆத்மாவில் பலன், என் ஆவியில் பலன், என் சரீரத்தில் பலன், எலும்பில் பலன், என் நரம்பில் பலன். நீ சாப்பிட்ற கறி மீன்ஸ் பலன் கொடுக்காது. அல்ல சொல்லுங்க, அது கொஞ்சம் பலன் கொடுக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மேலே வரும்போது அவருக்கு பலன் அடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் முடிவு வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். கைத்தட்டுங்க வச்சாமா. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த புது பலன் அடையணும். அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டில் எடுத்து எழும்புவார்கள். எனக்கு அந்த பலன் வேணுமே ஆண்டவரே. அந்த புது பலன் இல்லையே. ஆண்டவர்கிட்ட புது பலன் அடையும்படி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. பழைய பலன் வேண்டாம் ஆண்டவர். சரியா? அடுத்து 6வது எபிரேயர் 10:19 வாசிங்க. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார்.
6வது காரியம், அந்த வருஷம் உனக்கு புதிய வழி காட்டு. மார்க்கம்னா என்னது? புதிய வழி. வழி. அல்லேலூயா. புதிய மார்க்கத்தை தேவன் உண்டாக்குவார். திரைச்சலை கிளியும்படி செய்கிறார். புதிய மார்க்கத்தை உண்டானார். ஜீவனும் புதிதுமான ஒரு வழியை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. 119:1 வாசிங்க. 119:1 என்ன மார்க்கம் அது? உத்தமமான மார்க்கம். சீக்கிரம் டக்கு டக்குன்னு வாசிக்கணும். 119:1 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாருங்க, உத்தம மார்க்கம். கைத்தட்டுங்க உற்சாகமா. உத்தம மார்க்கத்தை தேவன் காட்டுவார். அடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 13:6 வாசிங்க. நீதிமொழிகள் 13:6. நீதிமான் உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும். நீதி உத்தம மார்க்கத்தை தற்காக்கும். துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து. இருமா. நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும். நீதி உத்தம மார்க்கத்தை உத்தமமான மார்க்கம். அடுத்து வாசிங்க கலாத்தியர் 3:9. கலாத்தியர் 3:9. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள மார்க்கம். இது விசுவாச மார்க்கம். கைத்தட்டுங்க உற்சாகமா. நான் விசுவாசி நடக்கிறேன். நமக்கு எல்லாம் பேர் என்ன பேர்? கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை, உத்தம மார்க்கம், விசுவாச மார்க்கம். அல்ல சொல்லுங்களா? எத்தனை பேர் விசுவாசத்தில் செய்கிறீங்க காரியத்தை? எந்த ஒரு ஆலயத்தில் விசுவாசத்தில் கட்டுறேன், பிள்ளைகளுக்கு கிறிஸ்டிக்கு விசுவாச கல்யாணம் முடித்தேன், மெர்சிக்கு விசுவாசத்தில், இப்போ தெபோராக்கு விசுவாசத்தில் உட்காந்துருக்கிறேன். விசுவாச மார்க்கம். அல்ல சொல்லுங்களா? எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், மூட்டையாக பணம் இருக்குது, அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் விசுவாசத்தில் செய்கிறோம். நமக்கு பேர் என்ன? விசுவாச மார்க்கம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா புதிய மார்க்கத்தை உனக்கு காட்டுவேன், அது விசுவாச மார்க்கம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 4:11 வாசிங்க. நீதிமொழிகள் 4:11. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். எப்படி? ஞான மார்க்கத்தை நான் உனக்கு ஞான மார்க்கம், அறிவுள்ள மார்க்கம். ஞான மார்க்கம் என்னது? அறிவுள்ள மார்க்கம். எனக்கு அதுமாதிரி கத்துடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உலகத்தில் புத்த மார்க்கம், அந்த மார்க்கம், இந்த மார்க்கம், நிறைய ஜைன மார்க்கம், நிறைய மார்க்கம் இருக்குது. ஆனால் ஏசப்பா அப்படி நமக்கு தரவே இல்லை. அல்லேலூயா. உத்தம மார்க்கம், நீதியுள்ள மார்க்கம், விசுவாச மார்க்கத்தை நமக்கு தர்றாரு. நீங்கள் விசுவாச மார்க்கத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அடுத்து மத்தேயு 21:32 வாசிங்க. 21:32. நீதிமொழிகள் மத்தேயு 21:32. மத்தேயு 21:32. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தோம். யோவான் நீதி மார்க்கமாக கொடுத்து வந்தான். நீதி மார்க்கம். அல்லேலூயா. உத்தம மார்க்கம், ஞான மார்க்கம், விசுவாச மார்க்கம். இது என்ன மார்க்கம்? நீதி மார்க்கம். எவ்வளோ அருமையான மார்க்கம் பார்த்தீங்களா? மார்க் 12:4 வாசிங்க. மார்க் 12:14. 12:14. மார்க் 12:14. அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். தேவனுடைய மார்க்கம். நான் போற மார்க்கம் மனுஷ மார்க்கம் அல்ல, தேவனுடைய மார்க்கம். அல்ல சொல்லுங்களா? தேவனுடைய பிள்ளைய மார்க்கம் தப்பி அலைகிற விண்மீன்கள், வானத்துக்கிற நட்சத்திரம் மார்க்கம் தப்பி அலையுமா? அப்படின்னா என்ன? வழி தப்பி போயிருமா? அது மாதிரி நீங்களும் நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் தெரிஞ்சு வழி தப்பி தெரிஞ்சோம், நான் வழி தப்பி வாழ்ந்தோம். தேவ மார்க்கத்தை கொண்டு வந்தார், நீதி மார்க்கத்தை கொண்டு வந்தார், விசுவாச மார்க்கத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நானே இந்த மார்க்கம், நானே வழியும் சத்தியமும் மார்க்கம். என்ன வழி? அல்லேலூயா. ஐ எம் த வே, ஐ எம் த. ஆண்டவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு புதிய வழி காட்டுறார். இந்த வருஷத்தில் உனக்கு புது வழி காட்டுவார். வேலை தேடுறதுக்கு, அதுக்கு சுகமாகிறதுக்கு, என்னத்துக்கெல்லாம் உங்களுக்கு வழி தெரியலையோ எல்லாம் புதிய வழி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 7வது எபிரேயர் 9:15 வாசிங்க. 7th பாயிண்ட் வாசிங்க. Hebrews chapter 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை வேற, புது உடன்படிக்கை வேற. நம்ம திருவிந்து எடுக்கும்போது என்னது? புது உடன்படிக்கையின் ரத்தமாகிய கிறிஸ்துவின் ரத்தம். பழைய உடன்படிக்கை ஆட்டுக்குட்டி ரத்தம். ஆனால் புது உடன்படிக்கை இயேசுவின் ரத்தம். கைத்தட்டுக்கு வச்சாமா. புது உடன்படிக்கை, இந்த புது உடன்படிக்கையின் பிள்ளைங்க நீங்கள் நானும். பழைய உடன்படிக்கை பிள்ளை கிடையாது. அலையிலே சொல்லுங்க எல்லாரும். அலையில இந்த நியூ கமனன்ட், புது உடன்படிக்கை. எவ்வளோ அருமையாக ஆண்டவர் புதுசாக எல்லாம் மாத்திராரு பாருங்க. அலையிலுயா. ஆமாம், பழைய உடன்படிக்கை. அதாவது ஒரு கிறிஸ்து இருந்தால்
பழையவெல்லாம் ஒழிந்து போனே எல்லாம் புதுசாக மாறும். அப்போ கத்த புதிய உடன்படிக்கை உங்களுக்கு தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். சரியா? அடுத்து 8வது பாயிண்ட் வாசிங்க. ரோமர் 6:14. ரோமர் 6:14 6:4 6:4 ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி புது ஜீவன் தர ஆண்டவர் புதிய உயிரை கொடுக்கிறார். அல்லேலூயா. புது ஜீவன் அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் ஆண்டு தருவா. புது ஜீவன். அது என்ன ஜீவன்? ஆண்டு சொல், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், யோவான் 10:10 வாங்க. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கும். அந்த ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படம் வந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து. கைதட்டு குச்சா பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு புது ஜீவனை கொடுப்பேன், உனக்கு புது ஜீவனை கொடுப்பேன். அல்லேலூயா. புதிய ஜீவன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். என்னைக்கும் நம்முடைய பழைய ஜீவன்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் எனக்கு வந்து ஹார்ட் பீட்டில் பிரச்சனை வந்து எங்கள் சகோதரன் இறந்தப்போ நான் ஓவராக அழுது ஹார்ட் வீக் ஆகி டக்கு 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 டக்குன்னு துடிச்சு வேத்து கொட்டி எப்பயோ வீணாக போயிருப்பேன். ஆனால் கடவுள் எனக்கு புது ஜீவனை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் நான் பாடுறேன், துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். எனக்கு புது ஜீவன், புதிய உயிர். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். நீங்களும் அப்படி தான். எத்தனையோ ஆபத்து உங்களை காப்பாற்றிருக்கிறார். அந்த புது ஜீவன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சாட்சியாக வாழவே முடியாது. லாசரு செத்து போயிட்டார். செத்து போன லாசருவை ஆண்டு நினைஞ்சாரு, லாசருவே வெளியே வா. பழைய ஜீவன் போயிடுச்சு, இப்போ புது ஜீவன் அவருக்கு. தலித்தாகவுமே சிறுபண்ணே எழுந்துரு, அவன் எப்பயே செத்து போயிட்டா. இப்போ ஆண்டவர் புது ஜீவனை கொடுத்துறார். வாலிபனே எழுந்துரு, வாலிபன் பழைய உயிர் எப்பயே போயிடுச்சு. ஆண்டவர் புது ஜீவனை வாலிபனை கொடுத்தார். கைத்தட்டுக்க வச்சாமா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு எனக்கு புது ஜீவனை கொடுக்குறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு புது ஜீவன். பழைய ஜீவன் இல்லை, அது ஃபீபிள், அது வீக்னஸ், அது வந்து மிஸ்ரபிளாக இருக்கும், பரிதாபத்துக்குரிய ஜீவன். ஆனால் இன்னைக்கு பலமுள்ள ஜீவன். அவை ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்து கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா. அப்போ புது ஜீவன் நீங்கள் வரணும், புது ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வாழ்வது நான் அல்ல சொல்லுங்கள். வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என் வாழ். வெரி குட், வெரி குட். அடுத்து கடைசியா 9வது பாயிண்ட். யோவான் 2:10 வாசிங்க. யோவான் 2:10. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றார். புதிய திராட்சை ரசம், பழைய ரசம் இல்ல, புது ரசம். கைதட்டு குச்சாமா. வாழ்க்கையில புது ரசத்தை கொடுக்கிறார், புது ரசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. புதிய சுவையை கொடுக்கிறார். வாழ்க்கையில தேவ பிள்ளை நல்லா கவனிங்க. உன் குறைவை தேவன் நிறைவாக்குவார். பழையவைகள் போயிருச்சு, புதுசு, புதிய குணம், புதிய சிந்தை, புதிய ஆசை, புதிய திராட்சை ரசம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், அதுதான் உங்களுக்கு தேவன் தரப்போகிறார். வீட்டை வாசிங்க. மத்தேயு 9:17, மார்க்கு 2:22, லூக்கா 5:38 இதெல்லாம் வாசிச்சு பாருங்க. தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். புதிய திராட்சை ரசம் வாசிங்க. மத்தேயு 9:17 வாசிங்க சீக்கிரமா. மத்தேயு 9. புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. புது திராட்சை ரசத்தை பழம் துருத்தியில வைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா நான் புதிய காரியத்தை கொடுத்தாரு. நீ பழசை கொண்டு வரக்கூடாது, புதிய திட்டங்களை கொண்டு வர. பழசு நிறைய நம்ம வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகணும். அல்லேலூயா. ஆமாம், புதிய திராட்சை ரசம் அப்படின்னா புது மனசாக மாறணும், புதிய காரியங்கள் நடக்கணும், புதிய திட்டம் எடுக்கணும், புதிய காரியங்களை வச்சாதான் அந்த புது திராட்சை ரசத்துக்கு மதிப்பு இருக்கா. நீ புதிய குணம் உள்ளவன், புதிய சிந்தை உள்ளவன், புதிய ஆசை உள்ளவன். அல்லேலூயா. ஆண்டு அதான் புது திராட்சை ரசத்தை கொடுக்குறார். பழைய துருத்தியில் வைக்காதங்கிறார், அது கிழிச்சு போடுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் வாழ்க்கையை, உங்கள் எண்ணத்தை, உன் சிந்தையை, உன் வாழ்க்கையை வந்து புது திராட்சை மாற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படின்னா என்ன? தாமதித்து கிடைக்கிற ஆசீர்வாதம் எனக்கு புதிய ஆசீர்வாதம், தாமதித்து கிடைக்கிற நன்மைகள் புதிய நன்மைகள், இதெல்லாம் தேவன் உனக்கு தருவார். இல்லை ஆக்சுவலி இல்லைங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரை கற்று வந்து புது கனிகளை கொடுக்க வர வெளிப்படுத்த விசேஷம் வாசி பார்த்தீங்கன்னா
ஆண்டவர் மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்குற மரத்தை 12 மரம் ஒவ்வொரு மாதம் புது கனி. உன் வாழ்க்கையில் இந்த புது வருஷத்தில் புதிய கனி கொடுப்போர் செய்வார். அல்லேலூயா. வீட்டு கடைக்கு போனால் கூட பழைய பழம் வாங்குவீங்களா புது பழம் வாங்குவீங்களா? நிறைய பழம் இருக்கும். அந்த பழத்தை பார்ப்பீங்க, இது புதுசா பழசா, அழுகி போதச்சா வாடி கிடக்குதா பார்ப்பீங்க. அது புதுசாக இருக்கிற கனியை தான் எடுப்பீங்க. அல்லே சொல்லுங்க எல்லாரும். இப்போ நீங்கள் ஆவின் கனி எத்தனை இருக்குது? ஆவின் கனி 9. நம்ம ஆளுக்கு வந்து இது அன்பு அன்பு அது மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், இதெல்லாம் வந்து ஆவின் கனி. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இதுவரையில் வராத கனியெல்லாம் வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கனி தேடி வருவார். கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்தி மரமே. ஆண்டாண்டு காலம் காத்திருந்தேன், இந்த ஒரு ஆண்டும் காத்திருப்பேன், கனி தர மாட்டாயோ அத்தி மரமே. இந்த ஆண்டு போன வருஷம் இல்லாத கனி இந்த வருஷம் கொடுக்கணும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது சொல்லுங்க. அவன் நீர்க்காலில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இளையராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைத்தட்டு குச்சாமா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கனி தரணும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபலி ஆண்டுக்கு செலுத்தவே மாட்டேங்கிறீங்க, அது கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கற்பத்தின் கனி கொடுக்கணும். கற்பத்தின் கனி நம்ம சபையில் ஒரு சிலர்கள் இல்லாமல் இருக்கிறீங்க, கற்பத்தின் கனி கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம். நிறைய ஒரு வாழ்க்கையில் தான தர்மங்கிற கனி கொடுக்குறது. தான தர்மம் பண்ணுறது இல்லை, தான தர்மம் பண்ணுறது அந்த கனி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். கனி தரணும், கனி தரணும், புதிய கனி தரணும். பழைய கனி இல்லை, புது கனி தரணும். ஆண்டவர் சொன்னார் கனி தேடி வரும் காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. போன வருஷம் நான் கனி கொடுத்ததை காட்டிலும் இந்த வருஷம் நான் அதிகமாக கனி கொடுப்பேன். இந்த வருஷம் அதிகமாக கனி கொடுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா தேவனை கொத்துவார், எரு போடுவார், நீர் பாய்ச்சுவார், வேலையடைப்பார், காவல் வைப்பார். கைதட்டு வச்சாமா. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு எரு போடுவார், உங்களுக்கு கொத்துவார், களையை பிடுங்குவார், வேலையடைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் வைப்பார். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் காவல் தூதன், காவல் சமணசு. காயத்ரிக்கு சொல்லுவாங்க காவல் சமணசு, காவல் தூதன். வேணுமா வேண்டாமா? சர்ச்சுக்கு ஒரு செக்யூரிட்டி, கம்பெனிக்கு செக்யூரிட்டி, ஸ்கூலுக்கு செக்யூரிட்டி, உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுமே. என்ன அல்லே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு செக்யூரிட்டி வேணும்னா நீங்கள் கனி கொடுக்கணும் ஆண்டவருக்கா. அல்லேலூயா. நீ கனி தர மாட்டேன் அப்படின்னு சொன்ன வெட்டுடா, இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். அல்லேலூயா சொல்லுகிறாரோ. புதிய கனி. அதே மாதிரி புதிய வரம் வேணும், புதிய வரம். அல்லேலூயா சொல்லுங்க. போன வருஷம் வெளிப்படாத வரம் எல்லாம் இந்த வருஷம் வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்போ உங்களுக்கு பேச்சில் வரம், பார்வையில் வரம், அது 8 விதமான வரம் இருக்குது, 8 விதமான எழுப்புது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அந்த 9 வரம் பையில் போட்டிருக்குது. ஆனால் 9 வரத்தில் நீங்கள் எத்தனை வரம் வச்சுருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வருஷம் தேவன் உங்களுக்கு புதிய வரத்தை கொடுப்பான். வரமே இல்லை பாஸ்டர், பரவாயில்ல, வரம் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆனால் வரம் இல்லாமல் இருந்தால் உங்களை யாரும் தேட மாட்டாங்க. உங்களுக்கு வரம் வேணும். யாகமா தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருந்தாங்க சென்னையில். இந்த யாகமா தீர்க்கதரிசி படிக்காதவங்க, ஆனால் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் அவர் தான் போவாங்க. நான் மெட்ராஸில் இருக்கும்போது அவரை பார்த்தீங்கன்னா வரிசையில் நிற்பாங்க ஜெபத்துக்கு. அவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணுவாங்க. யாகமா தீர்க்க சர்ச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சை விட பெரிய சர்ச்சு, அவ்வளோ பெரிய சர்ச்சு அவருக்கு. தம்மாக்கு பிள்ளை தான் ஊழியம் செய்கிறாங்க, இவருக்கு தம்மா ஜெபம் தான் பண்ணுவாங்க. இப்போ இறந்துட்டாங்க, ஆனூரில் போயிட்டாங்க. அவ்வளோ வரம் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அவ்வளோ வரம் வெளிப்படும். நீங்கள் படிச்சிருக்க வேண்டாம், நீங்கள் பெரிய பட்டசாரி பலசாலியாக இருக்க வேண்டாம், ஆனால் வரங்கள் வேணும். யாகமா தீர்க்கதரிசி மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்படி வரம் இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த வருஷம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா.
எல்லா கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சகலத்தை நான் புதிதாக்குறேன்னு சொன்னீங்களப்பா. இதோ நான் சகலத்தை புதிதாக்குறேன்னு சொன்னீங்களே. இந்த 9 காரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் தியானித்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரன் சொன்னது கொஞ்சம் தான். ஆனால் உங்கள்கிட்ட நிறைய காரியம் இருக்குது ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் புதிய வீடு வேணும், புதிய வண்டி வேணும், வாகனம் வேணும், இதான் நான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அதை காட்டில் எங்களுக்கு புதிய மனசு வேணும் ஆண்டவரே, புதிய ஆவி வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு புதிய மனசில் புது கிருபை, புது பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாம் கைத்த கச்சம் வச்சு அமையப்படுத்துங்க. புது பலன் அடைந்தேடுவே நான், புது அடைந்தேடுவே. ஆமென் ஆமென். புது பலன் அடைந்தேடுவே. க்ளோரி க்ளோரி. புது பலன் அடைந்தேடுவே நான், புது பலன் அடைந்தேடுவே நான், புது பலன் அடைந்தேடுவே நான், புது பலன் அடைந்தேடுவே. அருமையான ஆண்டவரே, இப்படி பிள்ளைகளுக்கு புது ஜீவனை கொடுங்க, புது பலனை கொடுங்க, புதிய மார்க்கத்தை காட்டுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் புதிய காரியம் உண்டாகட்டும். சகலத்தை புதிதாக்குற தேவன், தலையிலிருந்து கால் வரையில இவங்க புதிய ஆளா மாறணும். புதிய நரம்பு, புதிய எலும்பு, புதிய ரத்தம் ஆண்டவரே, புதிய நாவு. வல்லமையான ஆவியானவரே இறங்கி வாங்க. எல்லாத்தையும் புதுப்பிக்கிற ஆவியானவரே புதிய அபிஷேகத்தை கொடுங்க. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். எல்லா கரங்க தட்டி கதை பெற்றுக்கொள்ளுங்க. புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய பலனை தாங்க ஆண்டவரே. ஏகா ராமா காபா ரா ஷாக்கா ராமா ஓ ராமா தரமா ஷாக்கா ராமா. பழைய அபிஷேகம் இல்லை, புது அபிஷேகத்தை கொடுங்க. ஆமென் ஆமென். ஓ கர்த்தாவே, என் பிள்ளைகளை புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும். அவங்களுடைய கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், பழையவைகள் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதுசா மாறட்டும். புதுசா மகனா, புதிய மகனா, புதிய மகளா, பழையவைகள் மாறட்டும், புதிய பழையவைகள் போகட்டும், புதியவைகளை காணும்படி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய பாஷை பேச வைங்க, புதிய வருமானத்தை கொண்டு வாங்க, புதிய வல்லமையை தாங்க. எல்லாவற்றையும் பிள்ளைகள் புது ஆளா மாறணும், புது ஆளா மாறணும், புதிய ஆளா மாறணும் ஆண்டவரே. புதிய கனி கொடுக்கிற மகனா மாத்துங்க. தன் காலத்து தன் கனியை தந்து இளவராக இருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரேன். என் பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கணும், புது கனி உண்டாகணும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ராஜா. எல்லா கரங்கள் தட்டி கத்த பயப்படுத்துங்க. அம்மா, நீங்கள் பழைய ஆளாக இருக்கக்கூடாது ஐயா, நீங்கள் பழைய ஆளாக இருக்கக்கூடாது. நீங்கள் புது ஆளு, புதிய ஆளு, புதிய ஆளு. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கை, புதிய வாக்கு தத்தம், புதிய ரேமா ஆண்டவரே, எல்லாம் புதுசாக மாற்றி கொடுங்க ராஜா. என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எதுவுமே ஆண்டவர் பழசா தெரியக்கூடாது ஆண்டவரே. அப்பா மகனை பார்த்தா புதிய மகனா, மகளை பார்த்தா புதிய மகளா, கணவனை பார்த்தா புதுசாக தெரியணும், மனைவியை பார்த்தா புதுசாக தெரியணும். பழைய கோபம், பழைய வைராக்கியம், பழைய கசப்பெல்லாம் வேண்டாம், எல்லாம் புதுசாக மாற்றி கொடுங்க. கை தட்டி குச்சா மயப்படுத்துங்க. நீங்கள் பார்க்கும்போதே அவங்க புதுசாக தெரிவாங்க. உங்கள் வீடை புதிய வீடாக தெரியும். காபா காரா ஷாக்கா ரகாதானா ஓ ரிபாந்தரபா ஷாக்கா ரபாதானா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகலத்தை புதுசாக்குங்க, கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ராஜா. என் தேவன கரை கூடவே இருக்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் எப்படி ரேஷன் கார்டை புதுப்பிக்கிறோம், ஆதார் கார்டை புதுப்பிக்கிறோம் ஆண்டவரே, பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கிறோம், விசாவை புதுப்பிக்கிறோம். ஆனால் எங்களை புதுப்பிக்க யாரும் இல்லை ராஜா. நீங்கள் தான் எங்களை புதுப்பிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் தான் புதுப்பிக்கணும். ஷேகர் ரபாதானி ஷேகர் ரபாதானா. ஆசீர்வதியும் ஆண்டவர். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தான், புது கிருபை தான் காத்துக்கொள்ள பலப்படுத்தும். ஆசீர்வதியப்பா. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் பாதுகாவலும் அடமாறாத வல்லமையான அற்புதமான வழிநடத்துதலும் நம் அனைவரோடு விசேஷம் உலகத்தில் சகல பரிசுத்தவானோடு கூட இன்றும் என்று கத்த வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய் சகல உபகாரம் மறவாதே. ஆமென். புது கிருபை அளித்திடுமே, புகலிடமோ தந்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகலிடமோ தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
எனக்கு